வெல்கம் டு உயிரின் ஓசை. இன்று நம்மிடம் பேசப்போகும் கதை ரயில் கொலை. அத்தியாயம் 1. மாலை 7:40 சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். சுரபி எக்ஸ்பிரஸ் மதுரை நோக்கி புறப்பட்டு கொண்டிருந்தது. S6 பெட்டி வழக்கமானது போலவே 12 பயணிகளுடன் நிரம்பியிருந்தது. ஆனால் அந்த இரவு அந்த கம்பார்ட்மெண்ட் மட்டும் ஒரு மர்மத்தின் மையமாக மாறப்போகிறது என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. அரவிந்த், 42 வயது, தனியார் வங்கி மேலாளர். அமைதியான ஒழுங்குமுறை மிக்கவர் போல தோன்றினார். பேக்கில் பல டாக்குமெண்ட்டுகளும் ஒரு பழைய பிளாஸ்டிக் பையும் இருந்தது. விஜயா அண்ட் கார்த்திக் புதுமண தம்பதிகள். விஜயா அணிந்திருந்தது அழகான பிங்க் சல்வார். கார்த்திக் தொழில்நுட்ப வேலைக்காரர். மொபைல் மற்றும் ஏர்போர்ட்ஸ் வழியாய் நிம்மதியாய் இருந்தார். அவர்கள் ஒரு ஹனிமூன் ட்ரிப்புக்கு மதுரை வழியாக கும்பகோணத்திற்கு செல்கிறோம் என கூறினார்கள். கோமதி பாட்டி ராமேஸ்வரம் போகும் மூதாட்டி. வயது 65. தலையில் வெள்ளை துணி கட்டியிருந்தாள். கையில் ராமானுஜரின் புகைப்படம். பக்கத்தில் ஒரு தூக்கு பையில் பழங்கால மணியடி. தனியாக பயணம் செய்கிறார். அஞ்சலி 23 வயது, சட்டக்கல்லூரி மாணவி, ஃபைனல் இயர். துணிச்சலான பார்வை. தனது ஒற்றை பயணத்தில் மற்றவர்களை தூரமாக வைத்திருந்தார். ரயிலில் ஏறியதும், ஒரு நாள் இந்த கம்பார்ட்மெண்ட்லே எனக்கு கேஸ் வந்தாலும் வரும் என்று நகைச்சுவையாக சொன்னார். ரவி, வயது 28, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். நேர்த்தியான ஷர்ட், அழகான புன்னகை. மதுரை அருகே ஒரு கிளையண்ட் மீட்டிங்காக கிளம்பியிருக்கிறார். பேசும்போது ஒரே லைனில் நிறைய தகவல்கள் சொல்வார். சுறுசுறுப்பான முகம், ஆனால் கண்களில் ஏதோ மர்மம். மகேஷ், வயது 45, முகத்தில் நீண்ட முள்ளுக்கரடி தாடி. ஒன்றுமே பேசவில்லை, அமைதியாக இருந்தார். ஒரு பழைய டிடெக்டிவ் நாவல் மட்டும் கையில் வைத்திருந்தார். எப்போதும் படித்துக்கொண்டே இருந்தார். சரவணன், 35, கோடைப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி. வேஷ்டி சட்டை, கையில் ஏதோ பஞ்சாயத்து பத்திரங்கள், கையிலே ஒரு பூஜை மாலையும். அவர் ரயிலுக்குள் வந்ததும் பயணிகள் அசௌகரியம் அடைந்தார்கள். புகையும் வாடையும் அவரிடம் வீசியது. சின்ன குழந்தை, அம்மாவுடன் தனியாக. குழந்தை பெயர் ராகுல், வயது 6. தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தான். அம்மா அனிதா, 30 வயது, மௌனமாக இருந்தாள். கணவர் இப்போது வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறார் என்று கூறினாள். மரியாதைக்குரிய திரு கணேசன், வயது 50, ரயில்வே ஓய்வு பெற்ற ஊழியர். கடைசி சீட்டில் உட்கார்ந்திருந்தார். அனைத்து பயணிகளையும் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார். நான் 30 வருஷம் ரயிலில் வேலை பார்த்தவனாக்கும் என்று பெருமையாக கூறினார். இரவு 10:30. ரயில் வண்டி செங்கல்பட்டு தாண்டியதும் பயணிகள் மெதுவாக உறக்கத்திற்குள் சென்றார்கள். சிலருக்கு உறக்கம் வரவில்லை. அஞ்சலி ஜேர்னலில் ஏதோ நோட் பண்ணி கொண்டிருந்தாள். ரவி தனது மொபைலில் மெசேஜ் பார்த்து கொண்டிருந்தான். மகேஷ் புத்தகத்துக்குள் மூழ்கியிருந்தார். அரவிந்த் மட்டும் கடைசி முறையாக கடிகாரத்தை பார்த்தான். 10:34 PM. அடுத்த 1 மணி நேரத்திற்குள் அவருடைய உயிர் பறிக்கப் போகிறது என்பதை அவர் எதிர்பார்க்கவில்லை. அத்தியாயம் 2. காலை 6:15 திருச்சி அருகே S6 பெட்டி ரயில் நிறுத்தமில்லாத ஒரு இடத்தில் நின்றது. ரயிலின் ரெட் ஸ்விட்ச் அழுத்தப்படவில்லை. இருந்தாலும் ஆபத்தான ஒரு அமைதி அந்த கம்பார்ட்மெண்டில் நிலவியது. அரவிந்தின் உடல் ஒரே பொசிஷனில், கண்கள் விரிந்திருந்தன. வாயில் சிறிது இரத்த காயங்கள். முதலில் யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் தூக்கத்தில் எழுந்த அஞ்சலி கவனித்து விட்டாள். எக்ஸ்கியூஸ் மீ என்று பதறி ஓடி வந்தாள். என்னாச்சு உங்களுக்கு என்று அவர் உடலை குலுக்கினாள். அவரின் உடல் இறுகியிருந்தது. அஞ்சி விட்டாள் அஞ்சலி. ஐயோ, இவருக்கு உயிர் இல்லை என்று பதட்டமானாள். அவளது பதட்டத்திலும் கூச்சத்திலும் அங்கிருந்த பயணிகள் அனைவரும் பதட்டமடைந்தார்கள். விஜயா அருகே வந்து கார்த்திக்கின் கையை பிடித்து எடுத்துக்கொண்டாள். இவர் நமக்கு பக்கத்துல இருந்தவர் தானே, என்னாச்சு இவருக்கு திடீர்னு என்று கேட்டாள். நேத்து ராத்திரி 6 மணிக்கு தூங்குறதுக்கு முன்னாடி இருந்தார். பீஸ்ஃபுல்லா அமைதியா இருந்தார். கோமதி பாட்டி, நான் 5 தடவை ரயில் பயணிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி யாரோட உயிரும் இப்படி போனதை பார்த்ததே இல்லை என்று ஆச்சரியமாக கூறினாள்.
மகேஷ் அமைதியாக இருந்தான். திடீரென்று வந்து, இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, அபிஷியலுக்கு உடனே தெரிவிக்கணும், டிரைவர் இல்ல டிடிஆர் யார்கிட்டயாவது சொல்லி போலீஸ கூப்பிடுங்க என்றான். டிடிஆர் வந்தார். திரு ஜெயராமன் கையிலே சிப்பி பேப்பர்கள். கொலையை பார்த்து வியந்து போனார். யாராவது டாக்டர் இருக்கீங்களா இங்கே என்று கேட்டார். விபத்து இல்லை, கொலையாக இருக்கக்கூடுமோ என்று சந்தேகமா இருக்கிறது என்றார். அஞ்சலி முகத்துல மூச்சு திணறல் மாதிரி தெரிகிறது. புலனாய்வுக்கு தேவையான விஷயம் இது. மார்க் எதுவும் இல்லை, ஆனா கண்ணாடி உடைந்திருக்கிறது. அது போக அவர்கிட்ட இருந்த பை, மொபைல், அவரோட ஐடி கார்டு எதையுமே பக்கத்துல காணும். டிடிஆர் உடனே ரயில் போலீசாருக்கு வயர்லெஸ் வழியாக தகவல் தெரிவித்தார். திருச்சி ரயில் போலீஸ், பயணி மரணம், பாசிபிள் ஃபோல் பிளே, இமிடியட் போர்டிங் ரிக்வயர்ட். டிடிஆர் அதுவரை கம்பார்ட்மெண்டில் இருந்த ஒவ்வொருவரையும் தனியாக அழைத்து கேட்டார். விஜயா, கார்த்திக், நாங்கள் இருவரும் ஹனிமூன் போறதுக்கு கிளம்பி இருக்கோம் சார். ராத்திரி முழுக்க தூங்கிட்டோம். காலையில 6 மணிக்கு அந்த பொண்ணு கூச்சல் போட்டதை கேட்டுதான் எழுந்தோம். கண்களில் பதற்றம் இருந்தது. டிடிஆர் அட்டையை சரி பார்த்து கொண்டார். கோமதி பாட்டி, நான் நெய்வேலியிலிருந்து கிளம்பிய பையனோட பேச்சு கேட்டேன். ரயிலில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அடிக்கடி கம்பார்ட்மெண்ட் வழியே வெளியே போயிருக்கிறார் என்று சொன்னார். ஆனா யாருன்னு தான் தெரியல என்று கூறினார். அஞ்சலி சட்டக்கல்லூரி மாணவி. ராத்திரி என்னால தூங்கவே முடியல. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த கம்பார்ட்மெண்ட்ல யாரோ அடிக்கடி வெளியே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த மகேஷ் மட்டும் சஸ்பிஷியஸா இருக்காரு. அவர் யார்கிட்டயுமே பேசவே இல்லை. ஆனா அவரது பையில் கிறுக்கலா எழுதப்பட்ட ஒரு நோட்புக் இருந்தது. அந்த நோட்புக்ல கில் இன் ஸ்லீப் அப்படின்னு ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணி இருந்தது. ரவி, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், நான் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த அரவிந்த் ஏறோ ஒரு பையில இருந்து ஒரு பில் எடுத்து பார்த்து சிரிச்சாரு. அப்போ அவர் முகம் ஒரு மாதிரியா இருந்தது. நான் அப்படியே தூங்க போயிட்டேன். மகேஷ், டிடிஆர் அவனை அழைத்த போது, சார், நான் ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர். புத்தகம் வாசிக்கிறது என்னோட பழக்கம். என்னோட பேக்ல வேணா உங்களுக்கு காமிக்கிறேன் என்று திறந்து காமித்தான். அவர் பேக்கில் இருந்த நோட்புக்கில் சில கொடூரமான சிறுகதை டிராப்டுகள், அனைத்தும் கிரைம் ஸ்டோரிஸ். ரயிலில் இருந்த கால அளவின்படி மரணம் 10:30 முதல் 11:15 PM இடையே நடந்திருக்கலாம். அதன்படி அந்த நேரத்தில் தூங்காதவர்கள் அஞ்சலி, ரவி, மகேஷ். பயணிகளின் ஒவ்வொருவரும் சந்தேகத்திற்குரியவர்களாக மாறுகிறார்கள். கொலையாளி ஒரு நுணுக்கமான சூழ்ச்சியாளர். அரவிந்தின் பை காணாமல் போனது ஒரு முக்கிய மர்மம். அத்தியாயம் 3. காலை 45. 6:45 திருச்சி ரயில்வே போலீஸ் ஏறியது. 2 அதிகாரிகள், எஸ்ஐ செல்வராஜ், அனுபவம் மிக்க போலீசார், ஹெட் கான்ஸ்டபிள் நாகராஜ், துணை போலீசார். அரவிந்தின் உடலை சுற்றிய சாட்சிகள், கம்பார்ட்மெண்டில் நிலவும் பதற்றம், பயணிகளில் முகத்தில் உள்ள குழப்பம் அனைத்தையும் போலீசார் நோட் பண்ணி கொண்டனர். எஸ்ஐ செல்வராஜ் உடலை நேரில் பார்த்து உடனே கூறினார், இது இயற்கை மரணம் கிடையாது, இது கொலை. மனுஷனோட கண்கள், வாயில் இரத்தக்கோடு, மூச்சு திணறல். இது டிபிக்கலா பாய்சன் விஷயமா இருக்கலாம் என்றார். அவரது பையிலிருந்து காணாமல் போன பொருட்கள் என்று பர்சனல் டைரி, லேப்டாப், ஐடி பேட்ச் மற்றும் ஒரு பழைய பிரவுன் என்வலப் என்று கூறினார். மிஸ்டர் அரவிந்த் ராஜராஜா நகர் பிரான்ச்ல ஆக்சிஸ் பேங்க் மேலாளர். சென்னையிலிருந்து மதுரை கோர்ட்டில் ஒரு அபிஷியல் கம்ப்ளைண்ட் பற்றி சொன்னார். கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட் எடுத்து செல்கிறேன் என்று சொன்னார். அரவிந்தின் ஐடி பேட்ச் நொறுங்கி கிடந்தது. டிடிஆர் போலீசிடம் சொன்னார். அரவிந்த் ராத்திரி ஏதோ பக்கத்து பயணியிடம் வாதம் பண்ணி பேசிக் கொண்டிருந்தார் போல. எக்ஸாக்டா யார் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு குரல் கேட்டேன், உங்களை நான் ஏற்கனவே எச்சரித்தேன் என்று. எஸ்ஐ செல்வராஜ், இதுவரை இந்த கம்பார்ட்மெண்டில் இருந்த யாரும் வெளியில் போக முடியாது. ஒவ்வொருவரும் தனியாக விசாரணைக்கு வர வேண்டும் என்று கண்டிப்பான குரலில் சொன்னார். முதலில் அழைக்கப்பட்டவர் ரவி. பேசும்போது பயம் இல்லாமல் இருந்தார். ஆனால் அவருடைய மொபைலில் சில மெசேஜ்கள் வியப்பூட்டின. அவன் சாட்சியங்களை கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு மெசேஜ், சில நாள் பழையது. இது யாருக்கான மெசேஜ் என்று கேட்டார். போலீஸ், சார், இது என் பாஸ் அரவிந்த் தான்.
இருவரும் ஒரே பேங்கில் வேலை செய்தோம். ஆனா அவர் கரப்ஷன் செய்தார். அதனாலேயே நான் வெளியே வந்து விட்டேன். அரவிந்த் பயணிக்க வேண்டியிருந்தது S5. ஆனால் அவர் கடைசி நிமிடத்தில் S6க்கு மாறினார். ஏன் யாரும் எந்த கேள்வியும் கேட்கவில்லை? இது திட்டமிட்ட மாற்றமா, இல்லை தவறான முடிவா? அஞ்சலி அவளுடைய நோட்பேடில் குறிப்பு செய்திருந்தாள். அரவிந்த், சஸ்பிஷியஸ் மூவ், பேக் ஹிட்டன் அண்டர் சீட், 10:20 PM. எக்ஸ்சேஞ்ச் ஐ கான்டாக்ட் வித் த பியர்ட் மேன், 10:45. லைட் ஃபிளிக்கர், 10:55. சைலன்ஸ். இது மரணம் இல்லை, இது செயற்கை அமைப்பு. கோமதி பாட்டி தற்செயலாக கூறினாள். அந்த அரவிந்த் பையன் ராத்திரி ஏதோ பிரவுன் என்வலப்க்கு கிட்ட போட்ட மாதிரி இருந்தது. நான் கண் மூடுறதுக்குள்ள அது இருந்தது. ஆனா காலையில பார்த்தா அந்த பிரவுன் என்வலப்பையே காணோம். அது எங்க காணாம போச்சு? ஒருவேளை கொலை செஞ்சவன் அந்த ஃபைலை தூக்கிட்டு போயிட்டானோ என்று சொன்னாள். எஸ்ஐ செல்வராஜ் கம்பார்ட்மெண்டில் உள்ள ரகசிய CCTV கேமரா, ரயில்வே சேஃப்டி கேம்ப் ஃபுட்டேஜை ஆக்சஸ் செய்தார். அந்த ஃபுட்டேஜில் யாரோ ஒருவர் முகம் மூடிய நிலையில் நள்ளிரவில் அந்த என்வலப்பை எடுத்துக்கொண்டு செல்கிறார். ஆனால் முகம் தெரியவில்லை. ஒருவரும் வாயை திறக்கவில்லை. அந்த கம்பார்ட்மெண்டில் அமைதியாக உட்கார்ந்திருந்தனர். அத்தியாயம் 4. காலை 7:20. திருச்சி ஸ்டேஷன் 8 முனை அருகே ரயில் S6 பெட்டி தனியாக பிரிக்கப்பட்டது. பயணிகள் அனைவரும் கம்பார்ட்மெண்டில் இருக்க வேண்டும் என போலீசார் கட்டாயம் அறிவித்தனர். கண்ணும் கருத்துமாக காவல்துறையினர் சுற்றியிருந்தனர். யாரும் வெளியே செல்ல முடியாத சூழல். அந்த இடத்தை பயணிகள் பயங்கரவாத குழாய் போலவே உணர்ந்தனர். ஒரே இடத்தில் ஒரு மர்ம மரணம். ஒரே சில மணி நேரங்களில் ஒருவர் கொலை செய்திருக்கிறார். ஆனால் யாரும் அதை வெளிக்காட்டவில்லை. விஜயா, கார்த்திக், நாம ஹனிமூனுக்கு வந்திருக்கோம். இது என்ன மாதிரி அனுபவம்? விஜயா அழ ஆரம்பித்தாள். கார்த்திக் தைரியமாக முகத்தை காட்டிக்கொண்டாலும் அவனது கை நடுங்கியது. எஸ்ஐ செல்வராஜ் கேட்டார். அந்த இரவில் நீங்களே ஒரு நிமிஷம் வெளியே போனீங்கன்னு சாட்சிகள் இருக்கே? ஆமா சார், குழந்தை சத்தம் கேட்டது போல இருந்தது. ஆனால் தண்ணி குடிக்கிறதுக்காக சென்றேன். அந்த நேரம் கொலை நேரத்துடன் சிக்குகிறது. மகேஷ் முடிந்த அளவுக்கு அமைதியாக இருந்தார். உங்கள் பையில் உள்ள குறிப்புகள் கொலை கதைகள் தான். அதை மட்டும் எழுதுறது உங்க வேலையா? நான் ஒரு ரிட்டையர் ஃபிக்ஷன் ரைட்டர் சார். எல்லா கதை தான் கொலைவழி நாவலாக இருக்கும். அது என்னுடைய பாணி. ஆனால் அந்த குறிப்பில் S6 கம்பார்ட்மெண்ட் பிரவுன் என்வலப் என்று குறிப்பாக இருந்தது. அது கற்பனையா, உண்மையா, நிரூபிக்க முடியுமா? போலீசார் அவரது விரல்களில் சட்டைப்பட்டு ஒரே நொடியில் ஒரு பிரவுன் பவுடர் ஒட்டியிருந்தது. அஞ்சலி அவள் சமீபத்தில் பார்த்த CCTV ஸ்னாப்ஷாட்டை கேட்டபடி மறுபடியும் விளக்கினாள். இந்த ஃபுட்டேஜில் முகம் தெரியாக இருந்தாலும் ஒருவர் நடந்து வந்து பேக் கீழே எடுத்து சென்றதை கண்டேன். அந்த உடை கோமதி பாட்டி எடுத்து சென்ற அந்த ஷால் மாதிரி தோன்றுகிறது. பயமடைந்தாள் கோமதி. எனக்கு தெரியும் பாப்பா, அந்த என்வலப் பக்கத்துல கீழே இருந்தது. ஆனா நான் எதுவும் எடுக்கல. ஏசை திடீரென கோமதி பாட்டியிடம் கேள்வி கேட்டார். கோமதி அம்மா, உங்க ID கார்டு பழையதா தெரியுது. நீங்க கடந்த 3 நாட்களில் ஒரே 3 பேர் தஞ்சாவூர்ல இருக்கீங்கன்னு உங்க மொபைல் டவர் சொல்லுது. அரவிந்த் பையனுக்கு மேல நீங்க ஒரு ஓல்டு பிளாங்க் ஃப்ராட் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கீங்க. கரெக்டா? கோமதியின் முகம் சுருங்கியது. சரவணன். பொதுவாக அமைதியாக இருந்த சரவணன் போலீஸ் சோதனையில் திடீரென பதறினார். அவரது பையில் இருந்த பணியாளர்களின் கடன் பத்திரங்கள் ஒன்றும் பொருந்தவில்லை. இந்த கடன் பத்திரம் மதுரை டிஸ்ட்ரிக்டுக்கு இல்லை. நீங்க சொல்லுற ஊர்லயே நீங்க இல்லையே. உண்மையை சொல்லுங்க, யார் நீங்க என்று அதிரடியாக விசாரித்தார். முகம் இறங்கியது. சார், நான் பெரிய தவறு பண்ணலை. அந்த அரவிந்த் எனக்கு ஒரு கஸ்டமர் ID போட்டு விட்டான். நான் அஞ்சலியோட ஹெல்ப் கேட்க வந்தேன். ஆனா கொலை பண்ணலை. பயணிகள் ஒவ்வொருவரும் மற்றொருவரை சந்தேகிக்க தொடங்கினர். எஸ்ஐ செல்வராஜ் கம்பார்ட்மெண்டில் ஒரு உளவாளியை ஏற்கனவே நுழைத்துள்ளார் எனும் செய்திகள் வெளியானது. அந்த உளவாளி யார்? ஒரே ஒரு நோக்கம், கொலைக்கு பின்னால் உள்ள உண்மை மற்றும் மோட்டிவை கண்டுபிடிப்பது. கடைசியாக ஒரு பயணியின் பெயர் ரியல் ஐடிக்கு பொருந்தவே இல்லை. அவர் கொலைக்கு பின்னால் இருந்தபடி சீராக நடிக்கிறார். அத்தியாயம் 5.
காலை 8:10 திருச்சி ஸ்டேஷன் ஆர்பிஎஃப் என்கொயரி கேபின். பயணிகள் அனைவரும் தனித்தனியாக உளவுத்துறை கண்காணிப்பின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். எஸ்.ஐ. செல்வராஜ் அமைதியாக ஒரு கோப்பை காபி குடித்துக் கொண்டிருந்தார். உள்ளே வந்தவர் ஆர்பிஎஃப் டெக் இன்வெஸ்டிகேட்டர் ஹரிஷ். அவர் கையில் வைத்திருந்தார் ஒரு ஆடியோ பென் ரெக்கார்டர். சார், கம்பார்ட்மெண்ட் பின்புறத்தில் தொங்கியிருந்த பையின் கீழ் ஒரு பென் ஷேப்டு ரெக்கார்டர் கிடைத்தது. அதுவே மரணத்துக்கு முன் அரவிந்த் பதிவு செய்தது போலிருந்தது. ஆடியோ கிளிப்பை ஓபன் செய்கிறார். அரவிந்தின் குரல். இந்த கம்பார்ட்மெண்ட்ல நானும் அவனும் மட்டும்தான் இப்போ இருக்கோம். என் கையில் உள்ள பிரவுன் என்வலப் தான் என் உயிர். இந்த உண்மையை வெளியே சொன்னால் சில பேர்களுக்கு அதிர்ச்சி இருக்கும். நீ ஏன் ரவி இங்கே இருக்கிறாய்? அரவிந்த் ரவியுடன் கடைசியாக சண்டையில் இருந்ததை ஆடியோ கிளிப் உறுதி செய்கிறது. எஸ்.ஐ. செல்வராஜ் ரவியை நேரடியாக அழைத்து விசாரித்தார். ரவியின் உண்மையான பெயர் வெளியே வருகிறது. பாஸ்போர்ட், ஐடென்டிட்டி எல்லாமே போலி. ரவி உண்மையில் ரவி இல்லை, அருண் சேகர். 3 நாள் ஆக்சிஸ் பேங்க் அசிஸ்டன்ட் மேனேஜர். அரவிந்தின் கீழ் வேலை செய்தவர். அவரது பெயரில் ஒரு எம்பெஜல்மெண்ட் கேஸ் இருந்தது. ஆனால் அவனது இன்வால்வ்மெண்ட் நிரூபிக்கப்படவில்லை. அவர்தான் என்னை துரத்தினார். என்னுடைய ரெபுடேஷன் கீழே விழுந்தது. ஆனாலும் நான் ஒரு ஜாப் கிடைக்காமல் செமையாக பாதிக்கப்பட்டேன். ஆனால் நான் கொலை பண்ணலை சார். நான் ரிவெஞ்சுக்காக வந்தது உண்மைதான். ஆனால் கொலையாளி நான் கிடையாது. அடுத்த சந்தேக கோணம் மகேஷ். அவனுடைய பேக் சோதிக்கப்பட்ட போது அவனது ஐடிக்குள் இருந்த ஆதார் கார்டு டியூப்ளிகேட். சொல்லப்பட்ட பெயர் மகேஷ் ராவ். ஆனால் கார்டில் இருந்தது நந்தகுமார். எஸ்.ஐ. நந்தகுமார், நீங்க 2017 ஒரு பொன்சி ஸ்கேம்காக வாரண்ட்டுக்கு உள்ளபடி தவறி இருக்கீங்க. நாங்க உங்களை தேடிக்கிட்டு இருக்கோம். அரவிந்த் உங்களை ஏற்கனவே கண்டுபிடிச்சு அதனால பிரவுன் என்வலப்ல அதை பற்றிய ஆதாரம் இருந்திருக்கலாம். நந்தகுமார் பதறிய நிலையில் சொன்னார். ஆமா சார், அவர் என்ன பிளாக்மெயில் பண்ணினார். நான் பணம் கொடுக்க மறுத்தேன். ஆனா கொலை செய்யறதுக்கெல்லாம் எனக்கு தைரியம் கிடையாது. அந்த என்வலப்பை நான் எடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அதை காணவில்லை. என்னால் அதை எடுக்க முடியல என்றான். ஆர்பிஎஃப் உதவியுடன் எஸ்5 பெட்டியின் சைக்கிள் ஹூக்கில் கிடந்த ஒரு பக்கங்கள் சிதைந்த பிரவுன் என்வலப். நடுவே பேங்க் டிரான்சாக்ஷன் காப்பீஸ். 3 பேர் மீது பழைய கரப்ஷன் ரெக்கார்ட்ஸ். அதில் ஒருவர் பெயர் கோமதி பாட்டியின் மகன் விஷ்ணு. அவளது கண்களில் வீழ்ந்த பனிச்சொட்டு சாட்சி அளித்தது. அவர்தான் அந்த ராசிக்காரர். என் பையனை துரத்தினதுக்காக அவனையே பழி வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா கொலை செய்யவில்லை. உண்மையை சொல்லிடுறேன் சார். போலீசாரின் டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட். அரவிந்த் உடல் ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் ஆஃப் சைனமைன், ஒரு மெதுவான தாக்கும் ஹார்மோன் பாய்சன். அது குடலுக்குள் 30 நிமிடங்களில் வேலை செய்யும் வகை. அந்த பாய்சனை யாரோ பானத்தில் அல்லது உணவில் கலந்திருக்க வேண்டும். பிரச்சனை, அவர் யாரிடமே பகிர்ந்ததில்லை. அவர் எடுத்திருந்தது ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் மட்டும்தான். கட்டியிருந்த சீல் போலியானது. சிசிடிவி ஸ்னாப்ஷாட் சுட்டி காட்டியது. ஒரு பெண் கை அந்த பாட்டிலை தனியாக கொடுத்து வைத்தது. அஞ்சலி. அஞ்சலியிடம் நேராக எஸ்ஐ கேட்டபோது அவள் சொன்னார். அவர்தான் என்னிடம் கேட்டார். தண்டி வேண்டும் என்று. நான் அதை உபயோகிக்கவில்லை. ஆனால் அது பாய்சனிங் என்று எனக்கு தெரியாது. நான் தப்பா ஃப்ரேம் ஆகி இருக்கேன்னு எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். அத்தியாயம் 6. காலை 9 மணி. திருச்சி S6 விசாரணை சென்டர். மரணம் நடந்த நேரம் மர்மமான நேரம். அது ஒரு பயணியின் தூக்க நேரமாக இருக்கலாம் அல்லது மற்றொருவரின் செயல் நேரமாக இருக்கலாம். பயணிகளை ஒன்றோடொன்று ஒப்பிட்டு புரிந்து கொள்ளும் காவல் நேரம் இது. டைம் ஆஃப் டெத் 10:45 PM, 11:15 PM. பயணிகள் சொன்ன நேரம் ஒவ்வொன்றும் தவிர்க்க முடியாத சந்தேகங்களை தரும். பயணிகளின் நேர ஒப்பீட்டை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தார் எஸ்ஐ. அஞ்சலி. 12:30 AM வரை விழித்திருந்தேன். கண்காணிப்பு சிசிடிவி காட்சியில் உறுதியானது. ரவி என்கிற அருண். 10:15 முதல் தூங்க ஆரம்பித்தார். நோ விட்னஸ். மகேஷ் என்கிற நந்தகுமார் 10:11 PM வரை வாசித்துக் கொண்டிருந்தார் புத்தகத்தை. நோ டைரக்ட் க்ளூ. விஜயா கார்த்திக் 10 மணி முதல் தூக்கம். ஒருவருக்கொருவர் குட் நைட் சொல்லிவிட்டு தூங்கிக் கொண்டனர்.
கோமதி பாட்டி 9:30 PM தூக்கம். சரவணன் 10:45 PM முதல் தூக்கம். யாரும் கவனிக்கப்படவில்லை. அனிதா குழந்தை தூக்கம் இல்லாமல் இருந்தால் குழந்தை அழுகை. அந்த நிமிடமே பெரும்பாலான பயணிகள் கவனித்த நேரம். அந்த நேரத்தில் தான் ஒருவரது கண்கள் விரிந்தவாறு இறந்து போன நேரமாக இருக்கலாம். எஸ்ஐ செல்வராஜ் அந்த ஃபிளிக்கர் டைமிங்குள் யார் என்ன செய்தனர் என்பதை சொல்வதுதான் முக்கியம். அஞ்சலி மீது அழுத்தம் கொடுத்தார். அவளிடம் கேட்ட பொழுது அவளும் அழுது கொண்டு சொன்னார், அவங்க என்னிடம் பிரவுன் என்வலப் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அச்சத்தில் அது என்னன்னு தெரியாம நான் வாட்டர் பாட்டில் கொடுத்தேன். அந்த பாட்டிலுக்கு சீல் இல்லாம இருந்தது தெரியாம நானும் கொடுத்தேன். ஆனால் ஒரு உண்மை இருக்கு. அவள் கையில் வைத்திருந்த ஜேர்னலில் ஒரு பக்கம் டியர் மார்க் இருந்தது. அந்த டான் பேப்பர் பாய்சன் உள்ள பாட்டிலின் ராப்பர். அவள் அதை அகற்றியதாக ஒரு இன்டைரக்ட் ப்ரூஃப். அஞ்சலி ஒரு சட்ட மாணவி மட்டுமல்ல, அவரது முன்னாள் பேங்க் ட்ரேடர். இருவரும் ஒரு கேஸை சேர்ந்து ஃபைல் செய்திருந்தனர். ஆனால் பின்னர் அரவிந்த் மட்டும்தான் ஃபேம் பெற்றார். அஞ்சலி தவிர்க்கப்பட்டார். அவன் என்னை மண்டையடிச்சிட்டான். அந்த மொமெண்ட் நானே பாய்சன் வைக்க நினைத்தேன். ஆனா கொஞ்ச நிமிஷம் கழிச்சு மனசு மாறிடுச்சு. ஆனா பாட்டில் சீல் நீக்கப்பட்டிருந்தது. மகேஷ் RPF கைப்பற்றிய ஆடியோ ரெக்கார்டரில் பேக்ரவுண்டில் ஒரு ஃபெயிண்ட் மேல் வாய்ஸ். நான் உன்னை எச்சரித்தேன். சொன்னேன், அந்த என்வலப்பை நீ சேஃபா வச்சிருக்கணும். இல்லைனா அது ரவியின் குரலுக்கு பதிலாக மகேஷின் பாணி. கட்டாயமாய் இதை கேட்ட எஸ்ஐ செல்வராஜ் யார்தான் கொலை செய்தார் என்பதில் உறுதியாகலாம் என்ற நிலைக்கு வந்தார். அரவிந்த் மரணம் திட்டமிட்ட கொலை. ஆனால் கொலை செய்தவர் யார் என்பது மட்டும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. நாளை அதிகாலையில் கம்பார்ட்மெண்ட் ஃபுல் லாக்டவுன். நம்முடைய பல பரிசோதனைகள், ஃபிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ் மற்றும் DNA ட்ரேசிங் முடிவதற்குள் யாரும் வெளியே செல்ல முடியாது. முன்னோட்டமா சொல்றேன், கொலை செய்வது யார் என்ற கேள்விக்கு அந்த பெண் ரெக்கார்டர்லேயே க்ளூ இருக்கு என்று எஸ்ஐ செல்வராஜ் தனக்குள் தீர்மானித்துக் கொண்டிருந்தார். அத்தியாயம் 7. திருச்சி ரயில் போலீஸ் நிலையம். காலை 6:45. எஸ்ஐ செல்வராஜ், அவரது டீம், ஃபோரென்சிக் பிரிவினர் மற்றும் ஆடியோ ஸ்பெக்ட்ரல் டீம் இறுதி முடிவுக்காக வேலை செய்து கொண்டிருந்தனர். அரவிந்த் இறப்பதற்கு சில நேரங்களுக்கு முன்னர் அவர் ஷர்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த டிஜிட்டல் பென் ரெக்கார்டரில் ஒரே ஒரு ஆடியோ ஃபைல் மட்டும் ஆடியோ ரெக்கார்ட் மோடில் கேப்சர் ஆனது. ஆடியோ கிளிப் லென்த் 2 நிமிடம் 17 வினாடிகள். டைமிங் 10:51 PM முதல் 10:53 PM. அதே நேரம் கம்பார்ட்மெண்ட் லைட் ஃபிளிக்கர் ஆனது. ஆடியோ கிளிப்பில் முதலில் மர்ம குரல் ஒன்று. நான் சொன்னேனே, அந்த என்வலப்பை என்னிடம் ஒப்படைக்கணும், இல்லாட்டி அது உனக்கு நல்லதில்லை. அரவிந்த், நீ என்ன மிரட்டுறியா? நீங்க எல்லாம் என்ன பண்ண முடியும்னு தெரியாமையா நான் இருக்கேன்? அடுத்த குரல் மிதமான ஆண் குரல், மிகவும் வசதியாக பேசுகிறது. நீ சொன்ன எல்லாமே நம்ம அபிஷியல் குரூப்புக்கு ஒரு ஆபத்தா முடியும். பின்னர் கபால சத்தம், சத்தமில்லாத தட். அரவிந்த் இருப்பதற்கு சில நிமிஷங்கள் முன் இந்த குரல் ஒலித்தது. ஸ்பெக்ட்ரல் வாய்ஸ் அனாலிசிஸ் ரிசல்ட்டில் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை ஒப்பிட்டு பார்த்தனர். மறைந்த குரலை மற்ற பயணிகளின் சாம்பிள் வாய்ஸோடு ஒப்பிட்டு பார்த்தபோது 100% மேட்ச் என்று வந்தது. யாருக்கு தெரியுமா? மகேஷ் என்கிற நந்தகுமார். ஷாக். எஸ்ஐ செல்வராஜ், அரவிந்த் ஒரு இன்சைடர் டாக்குமெண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண நினைத்திருந்தார். அந்த என்வலப் அதைத்தான் கொண்டிருந்தது. மகேஷ் அதையே தடுக்க முயன்றார். காரணம், அவர்தான் அந்த ஃபேக் டிரான்சாக்ஷன் ஆக்ஷன்களில் முதன்மை பங்காளி. அதற்காகவே அவர் ஒரு டியூப்ளிகேட் என்வலப்பை தயாரித்து ரவியின் பையில் வைக்க முயன்றார். தடயங்களை தவிர்க்க பாய்சன் கலந்த பாட்டிலை நம்பிக்கையுடன் கொளுத்த அஞ்சலியின் மூலம் நேரடியாக அரவிந்துக்கு கொடுத்தார். கைது செய்தவுடன் மகேஷ் உடனே ஒப்புக்கொண்டான். அவன்தான் என் வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்தான். அவன் டாக்குமெண்ட்ஸ் லீக் பண்ணினா நான் மட்டுமல்ல, இன்னும் பல பேர் ஜெயிலுக்கு போவாங்க. எனக்கு தெரியும் அவன் ட்ரெயின்ல தான் அந்த ஃபைலை எடுத்து போகிறான் என்று. அதனால்தான் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அவரிடமிருந்து கிடைத்த கன்வெர்ஷன், ஆடியோ கிளிப், என்வலப், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அனைத்தும் சாலிட் எவிடன்ஸாக திகழ்ந்தன. திருச்சி RPF ஸ்டேஷனில் ஒரு வாய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்.
இன்று அரவிந்த் சம்பந்தப்பட்ட கொலை கேஸ் முடிவுக்கு வந்தது. குற்றவாளி மகேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். இது எல்லோருக்கும் ஒரு செய்தி. உண்மை பேசுபவர்களை மிரட்ட முடியாது. நம் காவல் அமைப்பு நியாயத்தை அடையும் வரை நிற்காது. அஞ்சலி ரயில் கட்டுப்பாளர் மத்தியில் ஒரு புது போல்டரை மீடியாக்கு வழங்குகிறார். அதில் அரவிந்த் எழுதிய முழு பேங்க் ஃப்ராட் எக்ஸ்போஷர். அவருடைய மரணம் வீண் போகவில்லை. கதை முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் நம்மளோட சேனலை மெருகேற்றுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். நிறை குறைகள் அனைத்தையும் பதிவிடவும். நன்றி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.